அதுக்கு தான் ஃபஸ்ட்டு வாங்க, இன்னும் தொண்டை வேற போயிடுச்சு தலை. சூப்பராக இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ. புரியல ப்ரோ, லேக்லாம் இல்லை ப்ரோ. சொல்கிறேன் சொல்லுவோம் 1000 உள்ளே வந்து பார்க்குறவங்க தான் தெரியும். அந்த போல இருக்குது படம். சூப்பர் ப்ரோ, படம் தான் ப்ரோ. இதான் ப்ரோ படம். சூப்பராக இருக்குது ப்ரோ படம். 2 வருஷத்துக்கு வர்த்து ப்ரோ. 2 வருஷம் வெயிட் பண்ண வச்சுட்டு அப்போல இப்போ பாட்டுக்கு நான் வெயிட்டிங்க. பாட்டு எப்போ வருதோ அப்போ தான். அயன் தான் ப்ரோ, அயன் சூர்யா தான் ப்ரோ. ப்ரோ படம் ப்ரோ, அந்த போல படம் ப்ரோ. இதான் ப்ரோ பெஸ்ட் மூவினா இதான் ப்ரோ. தலை தலை இந்த டேரக்டரை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அண்ணாத்தன்னு ஒரு மொக்க படத்தை கொடுத்தாரு எங்கள் தலைவருக்கு, சூப்பர் ஸ்டாருக்கு. அந்த ஒரு மொக்க படத்தை கொடுத்துட்டு இப்போ சூர்யாவுக்கு ஒரு நல்ல படத்தை கொடுத்தாரு. நாங்கள் எவ்வளோ வருத்தமாக இருக்கேன்னு தெரியுங்க. அண்ணாத்தை வந்து பார்த்தோம், ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த படத்தை வந்து பார்த்தேன். அண்ணன் சூர்யா அண்ணன் வேற மாதிரி நடிச்சிருக்காரு. 3Dயில் அந்த கல்லெல்லாம் சும்மா சராக்குன்னு வருது. இப்போ நான் 4 வாரம் கழிச்சு ஓடிடியில் பார்க்க முடியுமா கண்ணாடி போட்டுட்டு? அந்த எஃபெக்டை நான் யார்கிட்ட போய் கேட்பேன்? அந்த எஃபெக்ட் எனக்கு திருப்பி கிடைக்காது. இந்த எஃபெக்ட் நான் கிடைக்காது தலைவா. அந்த அளவுக்கு எஃபெக்டாக இருக்குது 3D கண்ணாடியில். அவங்களும் பிடுங்கி வச்சுக்கினாங்க. 60 ரூபா மட்டும் காசு வாங்கினாங்க, இப்போ கண்ணாடியை பிடுங்கி வச்சுக்கினாங்க. நான் எப்படி ஓடிடியில் போய் பார்ப்பேன்? அந்த ஃபஸ்ட்டு பாட்டு படத்துக்கு தேவையில்லாத பாட்டு. மற்றபடி படத்தை நம்ம வந்து எங்கேயுமே மிஸ்டேக்குன்னு ஒரு இடத்துலையும் சொல்ல முடியாது. என்ன தலை? புரியல தலை. தலை வில்லன்லாம் ஓகே தலை. படத்தை நம்ம வந்து குற்றத்தை கண்டுபிடிக்கக்கூடாது. படத்தை முதல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். குற்றத்தை கண்டுபிடிச்சா அங்கங்கே குற்றத்தை கண்டுபிடிக்கலாம். ஏன்னா நம்ம படம் இன்னும் தமிழ் சினிமாவில் 1000 கோடி வரல. நம்மளே குற்றத்தை கண்டுபிடிச்சா 1000 கோடி வராது தலை. அதை தான் சொல்கிறேன். அடுத்தடுத்த படத்தை நம்ம கம்பேர் பண்ணவே கூடாது. அடுத்த படத்தை கம்பேர் பண்ணக்கூடாது. இது ஒரு நல்ல படம். இது ஒரு படம். அண்ணாத்த படம் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன் தலை. தலைவருக்கோசம் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். அவ்வளோ மொக்கையாக கொடுத்தா போல். ஏன்னா அந்த டேரக்டர் தான் இந்த டேரக்டர் எடுத்தார். அதனால தான் டேரக்டர் நான் பேசுகிறேன். இல்லைன்னா நான் பேச மாட்டேன். படத்தில் மெசேஜ் கரெக்டாக சொல்லிட்டாங்க தலை. நல்ல மெசேஜ் தலை. என்ன தெரியுமா? அவங்க ஊர், நம் நாடு, நம் தேசப்பற்று, நம் தேசப்பற்று, நம் பூமி, இந்த தாய் நாடு, இதுக்கோசம் அவர் போராடுறாரு. நம்மளும் போராடணும். அதனால தான் ஓட்டு உரிமை நம்ம கையில் கொடுத்துருக்காங்க. இந்த நல்ல நாட்டுக்கு நல்ல மெசேஜை தான் அவங்க நல்லா சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து நான் என்கிட்ட என்ன தலை, தளபதியை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. இது வந்து எதுவும் இல்லை. கொஞ்சம் போர் அடிக்குது இடையில கொஞ்சம் தலை. எங்கேயுமே போர் அடிக்கல தலை. எல்லா இடத்துலையும் நல்லா அல்டிமேட்டாக இருக்குது. நல்ல கண்டென்ட்டு, நல்லா சூப்பராக இருக்குது, தரமாக இருக்குது. நீங்கள் அண்ணன் விஜய் தலை நடுவில் வந்தது தலை. கடவுளே அஜித்ன்றாங்க. அது எங்கே போனாலும் சொல்லிடுறாங்க. அது சொல்கிறதுக்கு நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லை. எதுக்கு தான் சொல்கிறாங்கன்னே தெரியல. ஆனால் சொல்லிடுறாங்க. ஆனால் அதே போல் அடுத்த வாட்டி நம்ம முதலமைச்சர் விஜய் வரணும்னு நாங்கள் இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன். அப்போது தான் நம்ம நல்லா நல்லபடியாக வரும். நன்றி தலை. ஹீரோயினே நான் பார்க்கல தலை. படத்தில் ஹீரோயின் தான் நான் பார்க்கலாம். ஹீரோயின் தலை யாரையுமே பார்க்கல தலை. அந்த கண்ணாடியில் கருப்பாக தான் தெரியுது. ஒன்றுமே தெரியல ஹீரோயினி. ஏதாச்சும் தெரிஞ்சால் இன்னும் சந்தோஷமாக இருந்திருக்கும். தெரியல அவசியம். ஆமாம் தலை. மூலையில் உட்காந்துருந்த தலை. சீட்டு கிடைக்கல, டிக்கெட்டு. அதனால ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. படம் ப்ரோ நல்லா இருக்கு ப்ரோ. சூப்பர் ப்ரோ. சிவா கம்பேக் பண்ண நினைக்கிறேன். அடுத்து அஜித்தோட பண்றாரு. எக்ஸ்பெக்டேஷன் ஸ்கில்ஸ். ஆமாம் ப்ரோ. செகண்ட் பார்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பர் ப்ரோ. பக்கா. செகண்ட் பார்ட்டு தலைவன் அஜித்தோட முடிச்சுட்டு வரட்டும். அதுக்கப்புறம் செகண்ட் வரலாம். கடவுளோட வரணும். ஆமாம். இது ஓகே ப்ரோ. இதுவும் நல்ல காம்பினேஷனு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல செம்ம எக்ஸ்பெக்டேஷன் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பர். நிஜமாவே சொன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் தரோம். நல்லா இருக்கு ப்ரோ. நிஜமாலுமே சூப்பர். எல்லாமே நல்லா பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப நேரம் கத்தினே இருக்காங்க. நான் ரசிகர் கத்துறாங்கன்னு நினச்சேன். படத்திலே கத்திட்டாங்க. ஹீரோயினே பார்க்கல ப்ரோ. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதை சிவா கிட்ட சொல்லிடலான்னு பார்க்குறேன். அஜித் படத்தில் ஹீரோயினே வேணான்ட்டு. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது கொஞ்ச நேரம் தான் வராங்க. அது யோகி பாபுவும் கொஞ்ச நேரம் கம்மி, கிங்ஸ்லியும் கொஞ்ச நேரம், ஹீரோயினும் ரொம்ப நேரம் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ரொம்ப நேரம்லாம் வரல. அதான் கொஞ்சம் சோகமாக இருக்குது. சிவா அஜித்தோட நல்லா பண்ணுறோன்னு எதிர்பார்க்குறேன். நல்லா பண்ணோம். அது சொல்லணும்னா அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா தலைவர் வேற ரகம், இவங்க வேற ரகம். அப்படி வந்தால் தலைவர் தான் ஜெயிச்சிருப்பார். என்றைக்கா வந்தாலும் தலைவர் தான்.
தலைவர் மிஞ்சி யாரும் கிடையாது. அது வேற அவ்வளோதான். நல்லா இருக்கு அதுக்கு வருது. தளபதி ஸ்டைலே சொல்லணும்னா நல்லா இருக்கு ப்ரோ. படம் சூப்பராக, மூவி சூப்பராக இருந்துச்சு சார். மூவி எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட சூப்பராகவே இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூர்யாவை தான் பிடிச்சிருந்துச்சி. அந்த கார்த்திகோட கேமியோ நல்லா இருந்துச்சு. வில்லனும் நல்லா அந்த த்ரில்லிங்காக இருந்துச்சு. நார்மல் அந்த வில்லன் சண்டை போடுறதுலாம் அதில் நல்லா இருந்துச்சு. படமே ஃபுல்லாக ஹோல் மூவி சூப்பராக இருந்துச்சு. மியூசிக் ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்மளே கத்தலாம் போல இருந்துச்சு. தலைவன் கத்தலாம் போல இருந்துச்சு. எல்லா சீனுமே நல்லா க்ளோஸ்அப்பில் எல்லாமே நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. எல்லா கேரக்டருமே நல்லா இருந்துச்சு. ஆனால் எல்லாருக்குமே கொஞ்சம் தான் இருந்துச்சு. அதில் ஃபுல்லாக சூர்யா தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. லாஸ்ட்டாக கார்த்திகோட கேமியோ இருந்துச்சு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. மற்ற ஃபைட் மாதிரி இதில் இருந்தது ஃபைட்லாம் இல்லை. இது ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சு. எல்லாருக்கும் 3Dயே நாங்கள் மறந்துட்டோம். 3D எஃபெக்டில் தான் போய் உட்காந்தோம். ஸ்டார்டிங்கில் என்னடா கண்ணாடி கொடுத்துருக்குறாங்க, என்னடா இது குழந்தை படமாக 3D வந்துட்டு அந்த 3Dயே நாங்கள் மறந்துட்டோம் ஃபுல்லாகவே. அப்படியே முடிஞ்சிருமா பயத்திலே பார்த்துட்டு இருந்தோம். அடுத்தது கார்த்தி இது கண்டினியூஸ் ஆகுமா இல்லை இதோட முடிஞ்சிருமா? கார்த்தி இது கண்டினியூஸ் ஆகிருந்தா நல்லா இருந்திருக்குமா? ஆனால் அது கேமியோட சின்ன ஒரு மினி ட்ராப் தான் வந்துருந்துச்சு. நல்லா இருக்கும். 1000 கோடி 2000 கோடி வசூலாகும். கண்டிப்பாக வரும் சார். கண்டிப்பாக வரும். சூர்யாவோட ஃபேன்ஸ்க்குலாம் பிக் ட்ரீட் இது. நல்லா வரும். கண்டிப்பாக வரும். யோகி பாபு காமெடிலாம் அவருக்கு கொஞ்சம் தான் இருந்துச்சு. ஆனால் அது பெஸ்ட்டாக இருந்துச்சு. பெஸ்ட்டாக கொடுத்துருந்தாரு எல்லாமே. ஹீரோயின் சீன்ஸே இல்லை. ஸ்டார்டிங்கில் ஒரு 2 சீன் தான். அது அவங்க ஓகே. அது ஹீரோயின் மாதிரி ஃபீல் வரல. அது ஏதோ சும்மா வந்துட்டு போன மாதிரி. கொஞ்சம் லேக் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் எதுவும் இல்லை. நல்லா தான் இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் தான் எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் போக 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 ஒரு லேகும் கிடையாது. எல்லாமே இருந்துச்சு. கண்டினியூஸாக போச்சு. சாங் ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் சூப்பராக இருந்துச்சு. செம்மையாக இருக்குது தலை. படம் ஃபுல்லாகவே ஓகே தான் தலை. செம்மையாக இருக்குது. 2.5 வருஷம் வெயிட்டிங்க்கு நல்லா தீனி போட்டாங்க. செம்மையாக இருக்குது தலை. சொல்ல வேணும். ரெண்டுமே 2 கேரக்டர் எதுவுமே நல்லா செட்டாக இருக்குது. செம்மையாக இருக்குது. அதான் சொல்கிறேன். என்ன ரோலக்ஸ் டில்லி அடுத்து இப்படி வரான். செம்மையாக இருக்கும். புரியல ப்ரோ. செம்மையாக இருக்குது பிரதர். சொல்ல வேணும். எல்லாருக்குமே கரெக்டான ஸ்க்ரீன் ப்ளே கரெக்டாக போச்சு. பார்க்கலாமா? அதான் அடுத்த ஷோ போகிற மாலில் டிக்கெட் புக் பண்ணிடுறேன். அங்கே போகிறேன். சூப்பர்ண்ணா. சூர்யாண்ணா வேறு லெவலில். படமும் சூப்பராக இருந்துச்சு. சிறுத்தை சிவா செதுக்கிட்டாரு. உண்மையிலே படம் சூப்பராக இருக்குது. எல்லாருமே வந்து பார்க்கலாம். படத்துக்கு கண்டிப்பாக அவார்டு, நேஷனல் அவார்டு கொடுத்துருவாங்க. சூப்பராக இருந்துச்சு. பார்ட் 2க்கு வெயிட்டிங். 1000 கோடி கண்டிப்பாக அடிக்கணும். உண்மையிலே அடிக்கும். எல்லாருமே வந்து பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு படம். சீரியஸாகவே படம் நல்லா தான் இருக்குது. இல்லை உண்மையாக இல்லைண்ணா. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே பயங்கர கிளைமேக்ஸ் அன்எக்ஸ்பெக்டடு. பயங்கர ட்விஸ்ட்டாக இருக்குது கிளைமேக்ஸு. சூப்பராக இருந்துச்சு படம். வெயிட்டிங் செம்ம வெயிட்டிங். செகண்ட் பார்ட்டுக்கு பயங்கரமாக இருக்குது. டிஎஸ்பி சூப்பராக பண்ணிருக்காரு. எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. யோகி பாபுலாம் சூப்பராக பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு யோகி பாபு. எல்லாருமே சூப்பராக பண்ணிருக்காங்க. சூர்யானா வேறு லெவலு. ஆக்டிங் சொல்லவே வேணாம். ரொம்ப பண்ணிட்டார். நடிப்பின் நாயகன் ப்ரூவ் பண்ணிட்டார் அவர் தான்.